வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் காளிமுத்து. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கோவிலை தான் பார்க்க போகிறோம். என்னடா கோவிலை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மயான கொள்ளையை நான் காமிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க. ஏன் இந்த மயான கொள்ளையை பற்றி நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த மயான கொள்ளை தாங்க இங்கே முக்கியம். இந்த கோவிலுக்கும் இந்த மயான கொள்ளைக்கும் என்ன சம்பந்தம், இந்த மயான கொள்ளையில் என்ன நடக்கும், இங்கே பூஜை முறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வரிசலாக பார்க்கலாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுடைய தெய்வம் நம் உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு யாராவது ஒரு குடும்பத்திலேயாவது குலதெய்வமாக இருப்பாருங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் திருச்செம்பள்ளி அப்படிங்கிற ஒரு சிற்றூர் கிராமத்தில் தாங்க இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இந்த கோவில் ஏன் இவ்வளவு ஃபேமஸாக இருக்குது, ஏன் இவ்வளவு மக்கள் வர்றாங்க, இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போங்க. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அங்காளம்மன் சன்னதி தாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சன்னதிங்க. இங்கே ஏன் மக்கள் இவ்வளவு வர்றாங்க, என்ன இங்கே விசேஷம் அப்படிங்கிறத இங்கே உள்ள ஐயாட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சிவராத்திரி அன்னைக்கு கிடா வெட்டி நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். சாமி வீதி விழா காட்சிகள் நடக்கும். அது இல்லாமல் மறுநாள் கொல்லையில் மயான கொல்லையில் சக்கரவள்ளி கிழக்கெல்லாம் கொதிக்க உடம்பு போடுவாங்க. அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் அதை மிதிச்சாங்கன்னா, அந்த கிழங்கை போய் மிதிச்சாங்கன்னா, அப்போ அந்த மிதிச்சு அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. அதனால் அந்த கொல்லையில் போய் சக்கரவள்ளி கிழங்கு மிதிப்பாங்க. வீதி விழா மறுநாள் மயானம் அன்றைக்கி இந்த வீதி விழா காட்சி நடக்கும். அன்றைக்கி நைட்டெலாம் கச்சேரி, மேள கச்சேரி, ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க. 10 லட்சம் பேர் வருவாங்க அன்னைக்கு மட்டும். அன்றைக்கி மட்டும் இந்த வீதியை சுற்றி பார்த்தீங்கன்னா நடந்து போக முடியாது. அவ்வளோ அப்படியே கூட்டம். நைட்டு நாடகம் உண்டு, அர்ஜென்ட் நாடகம். நம்ம வந்த உடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் இடதுபுறமாக சக்தி விநாயகர் அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பாருங்க, சக்தி வேலனா காட்சி கொடுக்குறார். சரி, உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது காளி தேவி தெய்வங்க. நல்லா பார்த்துக்குங்க. இந்த கோவிலில் இந்த தெய்வத்துக்கு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக படைப்பாங்க. அந்த மயான கொள்ளை படையல்னு சொன்னாங்க இல்லையா, அது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இது ரொம்ப விசேஷமான இடங்க. ரொம்ப பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக உள்ளே வந்தீங்கன்னா மறுபடியும் விநாயகர் பெருமானுக்கும் ஒரு சன்னதி இருக்குது. வலதுபுறம் முருகப்பெருமானுக்கும் ஒரு சன்னதி இருக்குதுங்க இங்கே. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்த மக்கள் யாருமே உள்ளூர் மக்கள் கிடையாதுங்க. எல்லாருமே வெளியூர் மக்கள் தாங்க. நான் விசாரித்த வகையில் எல்லாருமே வெளியூர் மக்கள் தாங்க. இந்த காளி தெய்வத்துக்கும் எதிர்த்தாப்புலேயே பார்த்திங்கன்னா பாவாடராயன் சாமி தான் தனி சன்னதி இருக்குதுங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு பிறகு தான் நம்ம இந்த கருவறையை போய் பார்ப்போம். சின்ன கோயில் தாங்க, ஆனால் நல்லா இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது, அதாவது மயிலாடுதுறை திருச்செம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தீங்கன்னா கோர்ட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்குங்க இந்த கோவில். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா இந்த மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த மயான கொள்ளையை பற்றி மறுபடியும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்க்குறேன். இந்த மயான கொள்ளையில் தாங்க அந்த அம்மனுக்கு விசேஷமாக பூஜை நடக்கும். அந்த சக்கரவள்ளி கிழங்கை இங்கே தான் அவிச்சு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இப்படிலாம் ரொம்ப சிரமப்படுறவங்கலாம் இங்கே மிதிப்பாங்க. அதை மிதித்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அது நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க. நீங்களும் நம்பிக்கையோடு வாங்க, நலமுடன் வாழுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.